வணக்கம். அறிவில் சிறந்த பெரியார்களே, ஆற்றல் மிக்க கலையாண்மாக்களே, தங்களது ஆதரவாலும் எங்களது பெருமுயற்சியாலும் தவத்திரு சங்கரா சுவாமிகள் இயற்றிய ஸ்ரீ பள்ளி திருமணம் இந்த நாடகத்தை நடத்தி காட்ட உள்ளோம். நடிப்பில பாட்டில குற்றம் குறை காணாது எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இந்த நாட்டிலே இதுதான் மறக்க முடியாத தங்காச்சி. ஆண்கள் உருது பயிடுவதும் பெரும் பதம்பட்ட பெண்களை பாதுகாப்பதும் மரபு. அப்படி இருக்க தங்கே நீங்கள் காவல் கணக்குன்னு சொல்றாரப்பா. சிற்றுரை பரிபாலிக்கும் நம்பித்தலைவனின் மகள் வள்ளியாகிய நான் இது காலம் வரை பெற்றோர் சொல் தவறாமல் பிறர் குறிப்புற நலவாமலும் நடந்து வருகிறேன். யாரோ அழைப்பது போல் தெரிகிறதே. அப்பா, என்னை அழைத்த காரணம் என்னப்பா? நம் குல ஆச்சாரப்படி நீ காவலுக்கு செல்ல வேண்டும். என்ன காவலுக்கா? நானா? என்னப்பா சொல்கிறேன்? பறவை எப்படிப்பா வைக்க வேண்டும்? அண்ணா தோழி, குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. நாம் விளையாடி கொண்டிருக்கையில் பறவைகளை
விரட்ட மறந்து விட்டோம். ஆமா. ஆனா இவ்வளவு விரட்டியும் பறவைகள் செல்லவில்லையே. அப்படிதான் இருக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு பாட்டு ஒன்று பாடி பறவைகளை வெட்டலாமா? அப்படியே செய்யலாம். வள்ளி, நாம் இவ்வளவு நேரம் வெட்டியும் பறவைகள் செல்லவில்லை. ஆமா. காரணம் நாம் ஒரே இடத்திலிருந்து வெட்டுவதுதான். நாம் ஒன்று செய்வோம். சொல்லு. ஆளுக்கு ஒரு திசையை சென்று பறவை வெட்டினால் என்ன? அப்படியே செய்யலாம். ஆலோலம் சோ. திருமண கழகம் செய்யாவிட்டால் எனது சிறுமான 1008 சுக்குகளாக வெடித்துவிட வேண்டும் என்பது அண்ணனான தட்சிணன் கிட்ட சாபம். ஆஹா ஆஹா, என்ன ஒரு இனிமையான குரல்! உயிரின் குரல் ஓசை மிஞ்சும் அளவிற்கு இனிமையாக இருக்கின்றது. யார் இவள்? சுந்தரம் நிறைந்த துன்பம் கொண்டிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள்? ஆஹா, அறிந்தேன். முன்னொரு காலத்தில் அமிர்தவல்லி சுந்தரவல்லி ஆகிய 2 பெண்மணிகள் முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்ய, முருகப்பெருமானோ அவர்களுக்கு காட்சியளித்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, இருவரும் தாங்கள் எங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, முருகப்பெருமானும் நான் இந்த ஜென்மத்தில் உங்களை மணந்து கொள்ள கூடாது, அடுத்த ஜென்மத்தில் அமிர்தவல்லி ஆகிய நீ தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தேவானி என்ற நாமத்தோடு வாழும் நாளில் உன்னை மணந்து கொள்வேன். அதே போல சுந்தரவல்லி ஆகிய நீ மான் வயிற்றில் பிறந்து வேட்டைக்கு வரும் நம்பிராஜாவால் கண்டெடுக்கப்பட்டு வள்ளி என்ற நாமத்தோடு வாழும் நாளில் நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று சொல்லி சென்றார் முருகப்பெருமான். அதன்படி அமிர்தவல்லியாகிய தேவானையை மணந்து கொண்டார். இப்பொழுது சுந்தரவல்லியாகிய இந்த வள்ளியை தான் மணந்து கொள்ள வேண்டும். நல்லது, நமது கழகத்தை இங்கிருந்து ஆரம்பித்து விட வேண்டும். சுவாமி வணங்குகிறேன். மங்களம் உண்டாகட்டும். வீர தேவன். தந்தை பேர்? என் தந்தை பேர் நம்பிராஜன். தாயின் பெயர்? தாயார் பேர் நங்கை மோகினி. நீ எதற்கு இங்கு வந்துள்ளாய்? காவலுக்காக நான், என் தங்கை வள்ளி, என் தோழிகள் இங்கே வந்திருக்கிறோம். என்னை பற்றிய விவரங்கள் கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன். கேட்கலாமா மகளே? கேளுங்கள் சுவாமி. பெண்களுக்குண்டான 7 பருவங்களில் நீ அடைந்திருப்பதோ மங்கை பருவம். உனக்கு இன்னும் திருமணமாகவில்லை போல் தெரிகிறது. ஆம் சுவாமி. வள்ளி, யாரை பார்த்து கூட்டிக் கொடுப்பேன் என்று கேட்டாய்? என்று பொழுது போவதற்கும் முன் உனக்கும் முருகனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியம். சிருஷ்டி திதி சம்ஹாரம் எனும் முத்தொழில்களுக்கு முதல்வனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கைலாசபதி நெற்றிக்கண்ணில் இருந்து புறப்பட்ட 6 தீப்பொறிகளானது சுகமாறும் உடல் ஒன்றுமாக காட்சியளிக்க கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு இத்தணிகாச்சலத்தில் முருகனாக காட்சியளித்துக் கொண்டது. வரம் வழங்கிடவா முருகா. நாராயணா நமோ நாராயணா. நீங்கள் எங்கெங்கு சென்றீர்கள், யாரை பார்த்தீர்கள் என்ற விவரத்தை எடுத்துரைங்கள் பார்ப்போம். முருகா, நான் வரும் மார்க்க மத்தியில் வேண்டி மலைச்சாரம் பக்கமாக வரும்பொழுது அங்குள்ள திரைச்சோலை மத்தியில் கனி ஒன்று கண்டு வந்தேன் முருகா. மாங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் அக்கனியை கணமே கொய்யாமல் கொய்தழைத்து கொள்வி. தாங்கள் கூறிய கனியின் பெருமை மிகவும் சிறப்பாக உள்ளது. இருந்தாலும் அக்கனியின் சாங்கியமென முனியே, சாங்கியமென முனியே, கனி சாங்கியமென முனியே, சுவைதந்தே கனியே, சுவைதந்தே கனியே,
பருவத்திலேயே கண்ணியை அல்லவா குறிக்கிறது யார் அந்த பெண்? முருகா, தாங்கள் முன்ஜென்மத்தின் வாக்கின்படி அமிர்தவல்லியை மணந்து கொண்டீர்கள். சுந்தரவல்லி தாங்களுக்காக தினைச்சோலை மத்தியில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். முருகா, அப்படியா? விலை சென்று கனிமணம் பொருந்துவார். நான் இப்பொழுதே செல்கிறேன். அறிவுக்கு விருந்தாகும் அரும்பெரும் பொருளே இந்த பாட்டின் சுவை அதனை நாரதர் தெரிவித்த பிரகாரம் நான் ஒரு விடையை போல் உருமாறி வந்திருக்கேன். இனி வள்ளி என்ற இந்த பெண்ணை சந்தித்து தனது காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியதுதான். என்னையா தலை தெறிக்க ஓடி வந்திருக்கிறாய்? மான் போகுது, மறைய போகுது. வாயா, 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 வாயா. மாலை தேடி வந்தவரே மாப்பிள்ளைங்கா, மாலை தேடி வந்தவரே மாப்பிள்ளைங்கா, கல்யாணி போராடி காவியா பண்ணுங்கா. என்ன காரணத்துக்காக வந்தாராம்? ஏதோ வேடம் என்கிறார். வழக்கம் போல காட்டுக்கு புறப்பட்டு செல்லும் போது அழகிய மானை கண்டேன். அந்த மானை கைப்பிடியாக பிடித்து போக பின்தொடர்ந்து வந்தேன். அந்த மானாகப்பட்டது ஓடி வந்து ஒரு திரைப்படம். தாங்கள் என் மானின் அடையாளத்தை கூறினார். அப்படி ஒரு மான் மறுமையானால் நான் பிடித்து தருகிறேன். மேயாத மான் புல் மேயாத மான் பசும் பொன் போன்ற நல்மேனி மான் வர கண்டதுண்டோ கண்டதுண்டோ கண்டதுண்டோ. ஏடா போடா, ஏடா போடா. இந்த இளைஞருக்கு வந்து சண்டையில் வார்த்தைகளை இங்கிதம் மகளே இங்கு நிற்கலாகுமாடா. ஏடா போடா, போடா, போடா. அவர் மானை தேடி வரவில்லை, என்னைதான் தேடி கொண்டு சொன்னார். தங்களை அழைத்தவுடன் அவர் ஓடிவிட்டாரா? ஓ, அப்படியா? சரி, பார்ப்போம். முனை கோதாவரி தீர்த்தங்களில் அடித்து குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று இங்கு வந்தேன். இந்த வயசு குமரி தீர்த்தம் பத்தி தேவையா? அதான் என்ன தெரியும்? நான் சொன்னது கன்னியாகுமரி தீர்த்தம். அண்ணா, தாத்தாவுக்கு தேனும் தலைமாவும் கொண்டு வரணும்னா. சரி ஒரு வித்யா பாரதத்தாக என்கிட்ட வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு. போடி ஆமா, தாத்தா, இந்த உங்களுக்கு வயசுல விளையாட்டாவே தேவை. இருக்கு. பாருங்க. தாத்தா, சுமந்து விழுந்துட்டாரு. புத்தி பிடிச்சுக்கோ தாத்தா. நல்லா பிடிச்சுக்கோ. பிடிச்சிக்கா? எங்க தாத்தாவை காணோம்? தாத்தா ஆடி நடந்து போச்சு தாத்தா, மேனி எடுத்து போச்சு. வள்ளி, இந்த காட்டுல இருக்கீங்களே, இங்க மிருகங்கள் ஏதாவது வந்தால்? இந்த மிருகத்தை கண்டு எங்களுக்கு பயம் கிடையாது. அப்படியா? சிங்கம் வந்தால்? அசிங்கம் செய்வோம். ஓ, கரடி வந்தால்? அடிப்போம். ம், ஒரு பெரிய மிருகம் உள்ளது. எங்களுக்கு தெரியாத எந்த மிருகம் அது? யானை வந்தால்? தாத்தா, யானை கூப்பிடாது தாத்தா, எங்களுக்கு பயம். பயமா இல்ல? ஆமாம், அப்ப நான் சொல்றதை செய். என்ன செய்ய வேண்டும்? என்னை கல்யாணம் பண்ணு. என்ன? வீடு போனது காடு போகணும். இந்த தாத்தா இது யானை யானை
கடவுள் மீது ஆணையாக யாரை கூப்பிடுவோம் மனம் குமர கடவுளின் ஆணையாக வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் இளவனாகிய தங்களை கேழ்வனாகிய தங்களை திருமணம் செய்து இது பண்ணிக்கணும். சரி திருமணம் செய்து கொள்கிறேன். இது சத்தியம். இது சத்தியம். போங்க போதுமா? வள்ளியம் பொண்டாட்டி போட்டு திருவிளையாடல் ஏற்றுக்கொள். வேலனாகவும் வேடனாகவும் விருத்தனாகவும் வந்து விந்தைகளை புரிந்து நான் தான் உன்னை ஆட்கொள்ளவே இங்கு வந்துள்ளேன். சுவாமி தங்களுக்காக பிறந்தவன் தங்களை மணப்பதற்கு எனக்கு மனப்பூர்வ சம்பந்தம் சுவாமி. ஆனால் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்று நாட்டு மக்கள் அழைக்க வேண்டும் சுவாமி. நாரதரே, தாங்கள் வேலையை இங்கேயும் ஆரம்பித்து விட்டீர்களா? இருவரும் சற்று அமைதியாக இருக்கு. வள்ளி, உன் விருப்பப்படி வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் என்று உலகத்தார் அனைவரும் அழைத்து உன்னை வழிபடட்டும். மாலை மாற்று பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கிடைச்ச நாள் 10 நாள், கரெக்டாக 17ஆம் தேதி ஆரம்பித்தோம். இன்னைக்கு 29, 12 நாள். அதில் 2 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாடம் எழுதுறதுலேயே சரியாக போச்சு. கரெக்டாக 10 நாளைக்கு இந்த கலைஞர்கள்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. எங்களுக்கே பார்க்கறதுக்கு பொறாமை இருக்குது. எங்களுக்கு போட்டே வந்துடுவாங்க. சாஃப்டால படிக்கணும்னு வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளவு கலை தாகமும் வேகமும் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. அடுத்து நாசர் சார் கிளாஸ்ல படிக்கிற பையன் நாடகம் செய்யலைன்னா அது எப்படி அப்படிங்கிறது ஒண்ணு. அது ரெண்டையும் நான் எதை நம்பி வந்தேன்னா அந்த நம்பிக்கைக்கு இடைச்சி கொடுத்தாங்க. அதனால முதல்ல இவங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். மாலை வணக்கம். 15 நாளில் முன்னாடி நம்ம வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்களாம் பார்த்தோம். எங்களுடைய ஒரு 2.5 hours பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அதை சுருக்கி 1 மணி நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ அற்புதமாக ட்ரைனிங் எடுத்தது வந்து ரொம்ப பிரமாதம். அண்ட் எனக்கு ஒரே பயம் என்னன்னா, இந்த தமிழ் வார்த்தைகளை அந்த பாடல்களை உச்ச ஸ்ததியில் பாடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கான ஒரு பயிற்சி நிறைய வேணும். அதாவது மைக்கில் ஒன்று தான் இருக்குது. அந்த மைக் வந்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பாடணும். அண்ட் பர்டிகுலராக டான்ஸ் பண்ணி எல்லாம் பாடணும். நம்மளால ரொம்ப பெருசாக ரொம்ப டான்ஸ் கிளப்லாம் கெட்டப் இவர் ஆடுற டான்ஸ்க்கு இங்கே ஒரே விசில் அடிக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த என்டையர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் உங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் ஒரு லேடி ட்ரெஸ்லையும் வந்து பண்ணிட்டு ப்ளஸ் வேறு வேறு காஸ்டியூமில் வந்து நீங்கள் வந்து அந்த டயலாக் பேசி அந்த நடிக்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ரொம்ப அற்புதமாக தேர்ச்சி பண்ணிட்டீங்க. மத்தியானத்துக்கும் ரத்னசபா குழுவுக்கும் 10 நாளாக இங்கே தங்கி உங்களுக்கு பெரிய கம்ஃபர்ட்டில் நாங்கள் கொடுக்க முடியல. ஆனால் இருந்த கம்ஃபர்ட்டில் அழகாக யூஸ் பண்ணி
ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமாக, அதாவது ஸ்ட்ரெயினே எல்லாமே நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு நல்ல பாடம் வருது, இப்போது நல்லா நடிக்க வருது. அந்த ஒரு கூத்து வந்து எடுத்து தெருக்கூத்து நம்ம அந்த ஸ்டேஜ் பிளேவை இவ்வளோ அழகாக இன்வைட் பண்ணி இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பிளான் பண்ணி எல்லாம் பண்ணது வந்து சரவணன். கம் சரவணன், யூ ஷுட் கெட். ஸ்டேஜ் ப்ளே பண்ணோம். நான் சொன்னேன், இதே 5 நாளில் ப்ளேவா என்னையா சொல்றீங்க அப்படின்னு. நான் என்ன நம்ப முடியல என்னால். 5 நாளில் வந்து இவங்களை கொண்டு வந்து சார் நான் போய் பாண்டிச்சேரி போய் இவங்களை காமிக்க போகிறேன், அது பிறகு அங்கேருந்து வந்து இங்கே வந்து 5 நாள் நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் பண்ண போகிறேன் சார் அப்படின்னாரு. நான் நம்பவே இல்லை. ஏதோ சும்மா ஒரு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு நினச்சேன் நான். சரவணன், யூ டன் இட். கங்க்ராட்ஸ். நாசர் சாருடைய கைடன்ஸில் நீங்கள்லாம் வந்து இவ்வளோ அற்புதமாக ட்ரெயின் ஆகி பசங்களை இவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிரமாதமாக டெலிவரி பண்ணதுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ரியலி ராக். இல்லை, நாடகன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பேன். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்குலாம் மெமரி பவர் எனக்கு இருக்குமான்றது பயந்துகிட்டே இருப்பேன். ஆனால் பயிற்சி பண்ண எதுவும் முடியுன்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடந்திருக்கீங்க. ஏன்னா பின்னாடி இருக்கிற நிறைய பேருமே வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, வேறு வேறு மாநிலத்தில் இருந்திருக்காங்க. அது ஸ்டேட்டில் பேசிக்கலி இவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிரச்சனைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் பிரேக் பண்ணி அது 10 நாளில் வந்து கண்ணன் சார் வந்து இந்த அளவுக்கெல்லாம் இவங்களை ட்ரைன் பண்ணி ரியலி வந்த புதுசுலவே இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிரமாண்டமான ஃபியூச்சர் இருக்குது. ஐ பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. பீப்புள் ஆர் ரியலி ராக். நல்லா வருவீங்க, பெரிய லெவலில் வருவீங்க. தேங்க்யூ. சாரி சார், ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கூப்பிட்டதுனால அப்படியே வந்துட்டு கதையை காமிச்சிட்டு போயிடலான்னு அப்புறம் பார்த்தோடனே பயங்கர இருந்துச்சு, கட்டி போட்டது மாதிரி எக்ஸலண்டாக இருந்துச்சு. நான் 2-3 பேர் ஃபேன், ரொம்ப ஃபேன். இவர் சூப்பர். இவங்க 2 பேர் ரியாக்ஷனே பிரமாதமாக இருக்கு, ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது இவங்களாம் ஒவ்வொரு கேரக்டருக்கு மாத்திரம் நான் படித்தா போதும், டோட்டல் ஸ்கிரிப்ட் இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. தேங்க்யூ சார். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ப்ளே பார்க்குறேன். ஒரு ப்ளேயோட பவர் இமீடியட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது, முக்கியமாக அவங்க டிக்ஷன், அப்புறம் ஒவ்வொருத்தரோட காஸ்டிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலன்ட். ஒரு 10 டேஸில் போனது கண்டிப்பாக நம்பவே முடியல. ஹேட்ஸ் ஆஃப் தி ஹோல் டீம். நேரில் பார்த்துட்டு எத்தனை பேர் நடிச்சிருக்காரு மரியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சார். நான் எனது பள்ளி கல்லூரி நாட்களிலே இதை போன்ற ஏராளமான நாடகங்களை பார்த்து ரசித்தவன். இவர்கள் எல்லாமே எங்கள் ஊர் பக்கத்தை சேர்ந்தவங்க, காரைக்குடி, புதுக்கோட்டை. நான் பிறந்த ஊரை சேர்ந்தவர் அருமை நண்பர் கண்ணன் சார். அவருடைய தந்தை பொன்னமராவதி ஆறுமுகம் என்று மிகப்பெரிய ஒரு பஃபூனாக அந்த காலத்தில் கொடிகட்டி பறந்தவர். நான் சிறுவயதில் இருந்தபோது அவருடைய தந்தையோடைய நடிப்பை எல்லாம் பார்த்து ரசித்தவன். ஸோ நான் வந்து அந்த காலத்துக்கு போயிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இன்னைக்கு. ஏன்னா நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் நான் இந்த பிளேலாம் பார்க்கவே இல்லை. இந்த மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் சேர்ந்து 4 மாதங்கள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இருந்து இவங்க இவ்வளோ ஆர்வம் காமிச்சு இந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து என்ன ஒரு இன்வால்மெண்ட்டு, என்ன ஒரு டெடிக்கேஷன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் தம். அந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய சாதாரணமான காரியங்கள். நம்ம நாட்டில் இது மாதிரி தான் இருந்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் 30க்கும் மேலான நாடகங்களை இதே போல் இசை நாடகங்களை எழுதியிருக்காரு. அதில் இந்த ஒரு 4-5 நாடகங்கள், பவளக்கொடி, பள்ளி திருமணம், கோவலன் சரித்திரம் அண்ட் ஹரிச்சந்திரன், மயான காண்டம், இந்த 4ம் நடைபெறாத ஊர்களே தென்னிந்தியாவில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளவு நாடகங்கள், பரவலான நாடகங்கள். 1910ஆம் வருடத்திலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடகங்கள் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டிகளில் எல்லாம் நடந்து வருகின்றன. அப்படிப்பட்ட 4 சிறந்த நாடகங்களில் ஒன்றான வழி திருமணத்தை தேர்ந்தெடுத்து இவர்கள் பாண்டிச்சேரிக்கு சென்று இவர்களெல்லாம் நடத்தி போது அதை பார்த்து அதனால் இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்து 10 நாளாக ட்ரைனிங் எடுத்து இவ்வளோ அருமையாக நம்மளெல்லாம் அந்த திரைப்படத்திற்கே அழைத்து சென்று விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அருமையாக
நமக்காக வழங்கினார்கள். உங்கள் அனைவரும் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இதில் வந்து இந்த பசங்களோட கோஆப்ரேஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணாங்க. நைட் ஸ்டே பண்ணி ஏர்லி மார்னிங் நீங்கள் 4 o'clock வந்து இந்த ஸ்ருதிப்பட்டியில் வாய்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் அதை உட்காந்து பண்ணாங்க. இதில் வந்து எங்களுடைய இன்புட்டு கம்மியாக இருந்தாலும் அவங்க தான் அதிகமாக மோர் இன்வால்மெண்ட். அது இல்லாமல் அவங்க ஒரு சீன் சொன்னாக்கா அந்த சீனில் வந்து தன்னைத்தானே மறந்து அவங்க என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்கள்ட்ட அந்த உள்ளுக்குள்ள அந்த ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி வந்து வெளியில் வந்து இது முழுக்க முழுக்க அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்களுடைய முயற்சி, அது அவங்களுக்கு தான் ஸ்பெஷல். வணக்கம்.